நான் உன் வீட்டின் தேவன். என் பிரியமான மகனே, என் அன்பு மகளே, உன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை என்று நீ அழுகிறாய். சந்தோஷம் இல்லை என்று நீ உள்ளத்தில் நொந்து கொண்டிருக்கிறாய். கணவன் மனைவி இடையே சண்டை, பெற்றோர் பிள்ளைகள் இடையே புரியாமை, பணம் பற்றிய கவலை, உறவினர்கள் கொடுத்த காயம். நீ நினைக்கிறாய், இந்த வீடு ஒருநாள் சந்தோஷமாக இருந்தது. இன்று ஏன் இப்படி மாறிவிட்டது? இன்று உன் அப்பா நான் பேசுகிறேன். இந்த வீடு உன் வீடு மட்டும் அல்ல, அது என் வீடு. உன் வீட்டின் சுவர்களில் அழுகையின் சத்தம் கேட்டது. நான் கேட்டேன். உன் இரவு கண்ணீரை நான் பார்த்தேன். நீ பேசாமல் சுமந்து கொண்டிருக்கும் வேதனையை நான் அறிவேன். சண்டையின் ஆவியை நான் கட்டளையிடுகிறேன். இன்று முதல் உன் வீட்டில் இருந்த சண்டையின் ஆவியை நான் கட்டளையிடுகிறேன், வெளியேறு. உன் குடும்பத்தில் இருந்த மனக்கசப்பை நான் கட்டளையிடுகிறேன், உடைந்து போ. நீங்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது அன்பு தெரியாமல் கோபம் மட்டும் தெரிந்தது. ஆனால் இன்று நான் உங்கள் இதயத்தை தொடுகிறேன். கணவன் மனைவியை புதிய கண்களால் பார்க்கட்டும். மனைவி கணவனை மரியாதையுடன் பார்க்கட்டும். பிள்ளைகள் பெற்றோரை மதிக்கட்டும். பெற்றோர் பிள்ளைகளை புரிந்து கொள்ளட்டும். பண நெருக்கடி காரணமான கலக்கம். உன் வீட்டில் சண்டைக்கு காரணம் பணமா? பணம் இல்லாமல் அவமானம் வந்ததா? கடன் அழுத்தம் உன்னை சோர்வடைய செய்ததா? நீ சொல்கிறாய், பணம் இருந்தால் எல்லாம் சரியாகும். ஆனால் நான் சொல்கிறேன், பணம் அல்ல, சமாதானம் தான் முதலில் வேண்டும். நான் உன் தேவைகளை அறிந்திருக்கிறேன். உன் அப்பா நான் உன்னை பட்டினி படவிட மாட்டேன். இன்று முதல் உன் வீட்டில் தேவைக்கேற்ற கதவுகள் திறக்கப்படும். உடைந்த உறவுகளை நான் கட்டி எழுப்புகிறேன். உன் வீட்டில் பேசாமல் இருக்கிறவர்களா? ஒரே வீட்டில் இருந்தும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் நாட்கள் கடக்கிறதா? இன்று நான் சொல்கிறேன், மௌனத்தின் சுவர் உடையட்டும். மன்னிப்பு தொடங்கட்டும். மென்மையான வார்த்தைகள் மீண்டும் பிறக்கட்டும். நீ முதல் படியிடு, மீதியை நான் செய்கிறேன். பிள்ளைகளுக்காக என் வார்த்தை. உன் பிள்ளைகள் மாறிவிட்டார்களா? கேட்காமல் பேசுகிறார்களா? வெளி உலகம் அவர்களை இழுத்து கொண்டு போகிறதா? பயப்படாதே, நான் அவர்களை விட பெரியவன். நான் அவர்களின் இதயத்தில் விதைத்த நன்மை ஒரு நாள் வெளிப்படும். இன்று இரவு நீ தூங்கும் முன் அவர்களின் பெயரை சொல்லி என்னை அழை. நான் செயல்பட ஆரம்பிக்கிறேன். கணவன் மனைவி குணமடைதல். கணவன் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நீ அழுகிறாயா? மனைவி உன்னை மதிக்கவில்லை என்று நீ வருந்துகிறாயா? உங்கள் திருமணத்தை நான் ஆசீர்வதித்தேன். மனிதர்கள் உடைக்க முயன்றாலும் நான் கட்டியதை யாரும் உடைக்க முடியாது. இன்று முதல் உங்கள் உறவில் புதிய ஆரம்பம். உன் வீட்டில் என் சமாதானம் நிரம்பட்டும். நான் உன் வீட்டின் கதவின் முன் நிற்கிறேன். என்னை உள்ளே அழை. ஜெபம் தொடங்கு. குடும்பமாக கைகளை பிடித்து 5 நிமிடம் ஜெபியுங்கள். அங்கேயே மாற்றம் தொடங்கும். கடந்த காயங்கள் குணமாகட்டும். உன் வீட்டில் பழைய வார்த்தைகள் இன்னும் காயப்படுத்துகிறதா? அன்று சொன்னது, அப்போது நடந்தது, அதை விடு. நீ விடாமல் பிடித்தால் காயம் ஆறாது. இன்று அதை என் கைகளில் வை. சந்தோஷம் திரும்ப வருகிறது. நீ நீண்ட நாட்களாக சிரிக்கவில்லையே. உன் வீட்டில் சிரிப்பு சத்தம் குறைந்துவிட்டதே. இன்று நான் அறிவிக்கிறேன், சிரிப்பு திரும்ப வருகிறது. பிறந்தநாள் கொண்டாட்டங்கள் வரும். குடும்பமாக சேர்ந்து சாப்பிடும் நாட்கள் வரும். சாட்சியாக சொல்லும் நாள் வரும். தீர்க்கதரிசன வார்த்தை. இன்று முதல் 30 நாட்களில் உன் வீட்டில் மாற்றத்தின் அடையாளம் தெரியும். இன்று நீ அழுகிறாய். நாளை நீ சாட்சி சொல்லுவாய், எங்கள் வீடு உடைந்து போகும் நிலையில் இருந்தது. ஆனால் தேவன் தலையிட்டார் என்று சொல்வாய். என் பரலோகத் தந்தையே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் உமது சமாதானம் பொழியட்டும். சண்டை முடிவடையட்டும். கண்ணீர் துடைக்கப்படட்டும். அன்பு மீண்டும் பிறக்கட்டும். இன்று முதல் இந்த வீடு உமக்கு சொந்தம். ஆமென்.